குடும்பத்துலலாம் புதுசா வீடு வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தோம்யா. ஆனா இப்போ வாங்கின வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கே புதுசா பேங்க்ல லோன் வாங்கணும் போலயே. உண்மையிலே இந்த மாசம் கரண்ட் பில் பார்த்தோம்னா மனசு வழியா வந்துச்சுடா. 62,000 நம்ம கட்டணத்திலேயே ஹையஸ்ட். காரைக்குடியில ஒரு வயசான ஒரு வீட்டுல எப்பவுமே ரெகுலர் 5,000 ரூபாய் கம்மியா கரண்ட் பில் வரும். ஆனா இப்போ 4.5 லட்ச ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு மனுஷன் மெர்சலாயிட்டு இருக்கிறாப்புல. அதே மாதிரி ஒரு பேச்சுலர் ரூம்ல எப்பவுமே 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல இப்போ 20,000 ரூபாய்க்கு மேல கரண்ட் பில் வந்திருக்குன்னு சொல்லி அங்க இருக்க 5 பசங்க ஷாக் ஆயிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் விட முக்கியமா நம்ம விஜய் சித்து அவர் வீடியோல சொல்லியிருப்பாரு, அவர் வாழ்க்கையில இது வரைக்கும் 62,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டதே இல்லைன்னு சொல்லி மாற்றம் சொல்லி எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னு சொல்லி கதறின்னு இருக்காரு அவரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பல் மிடில் கிளாஸ் இல்ல நல்லா சம்பளம் வாங்குறாங்க, அவங்க இந்த கரண்ட் பில்லை கட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா லோவர் மிடில் கிளாஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசையா இஎம்ஐல டிவி, இஎம்ஐல ஏசி, இஎம்ஐல ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி எல்லாமே இஎம்ஐல வாங்கிட்டு இப்போ கரண்ட் பில் இவ்வளவு வந்தா அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, கரண்ட் பில் பிரைஸ ஏத்தாம இருந்தாலே போதும் சொல்லி மக்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. மாற்றம்லாம் வேணாம் பிரதர். இவங்க மாற்றம் தருவாங்க, அவங்க மாற்றம் தருவாங்கன்னு சொல்லிட்டு எந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போவே வேணாம். அப்படி போனா அது மாற்றம் இல்ல, ஏமாற்றம்.